ஹை வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக வாழைப்பூ வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு 5லேருந்து 6 வரமிளகாய், 4லேருந்து 5 கூட எடுத்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு, அரை ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் அளவுக்கு, ஒரு 3 பல் அளவுக்கு பூண்டு, இது மூணையும் வந்து நல்லா பல்ஸ் வச்சு இந்த அளவுக்கு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்கிற பச்சைக்கடலை பருப்பு வந்து அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொரன்னு வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பருப்பு வந்து ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் அந்த அளவுக்கு ஊறினாலே சூப்பராக வந்து ஊறிடும். ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம். ரொம்ப நேரம் ஊற வச்சா வந்து அது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக குடிக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. குடிக்கும் மீன்ஸ் எண்ணெய் அதிகமாக வடையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இது பண்ணாலே போதும். இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்க வேண்டாம், ரொம்பவும் வந்து அரையும் குறையுமா அரைக்க வேண்டாம். ஒரு மாதிரி நம்ம கையில் எடுத்தோன்னா கொரன்னு இருக்கணும், அந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இதே மாதிரி எல்லா பருப்பையும் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பச்சைக்கடலை பருப்பு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம லாஸ்ட்டாக வடை போடுறதுக்கு முன்னாடி வந்து அதை சேர்த்துக்கலாம். அது இடையில வந்து வடையில் கடிப்படுறப்போ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நான் அதை எடுத்து வச்சுட்டேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோலேயே. இப்போ வந்து நல்லா அரைச்சி எல்லாத்தையும் வந்து எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து அந்த தனி மிளகாய், சோம்பு, அப்புறம் வந்து நம்ம பூண்டு ஃப்ளேவர் எல்லாமே வந்து எல்லா மாவுலேயுமே கரெக்டாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வெங்காயம் அந்த மாதிரிலாம் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம்ல பச்சைக்கடலை பருப்பு தனியாக வந்து அரைக்காமல் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படி பச்சைக்கடலை பருப்பு தனியாக எடுத்து வச்சு போடுறனால வந்து வடையில் வந்து முழுசாக அப்படியே இருக்கும், கடிப்படுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து வெங்காயம் இதில் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஒரு 2லேருந்து 3 கைப்பிடி அளவுக்கு, கறிவேப்பிலை ஒரு 5-6 3-4 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இதையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து அழுத்தி பிசையணும்னு இல்லை, நம்ம நார்மலாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாலே வந்து போதும். பாருங்கள், கரெக்டாக இருக்குது. ரொம்ப வந்து நீங்கள் பச்சைக்கடலை பருப்பு வந்து தண்ணி விட்டு ரொம்ப அரைச்சிட்டிங்க அப்படின்னா வந்து தண்ணி மாதிரி ஆயிரும், அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சாலே போதும். இப்போ ஆல்ரெடி கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூ வந்து சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால வந்து நான் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உப்பு வந்து லாஸ்ட்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா சேர்த்துட்டு அப்புறம் வடை போடுங்க. இல்லைன்னா ஒரு வடை போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கூட சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பறிச்சுட்டு மார்னிங் கீரை குழம்பு வச்சுட்டு கொஞ்சமாக வந்து கீரை எடுத்து வச்சுருக்கிறேன், நம்ம வடை பண்ணலாம் அப்படிங்கிறக்காக. நீங்கள் சிவப்பு பொன்னாங்கண்ணிக்கு பதிலாக முருங்கைக்கீரை, தண்டிக்கீரை, வேறு என்ன கீரை வேணாலும் போடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்கீரை போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வந்து எனக்கு முருங்கைக்கீரையே சுத்தமாக கிடைக்கல, அதனால் வந்து நான் முருங்கைக்கீரை போடலை. இப்போ இந்த மாதிரி குட்டியாக ரவுண்ட் பண்ணி இப்படி லைட்டாக தட்டி அப்படி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப தட்டிட்டிங்கன்னா தட்டை மாதிரி வந்து ஆயிடும். அதனால் ஒரு அளவுக்கு வந்து தட்டினாலே போதும். இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிருச்சான்னு செக் பண்ணுறதுக்காக லைட்டாக கொஞ்சமாக போட்டு பார்க்குறேன். அடுப்பு வந்து மீடியம்லேயே இருக்கட்டும். எண்ணெய் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக காஞ்சிருந்தாலே போதும், ரொம்ப காஞ்சிருக்க வேண்டாம். நம்ம போட்டு திருப்புறதுக்குள்ளே வந்து ஒரு சைடு கருகிரும். இப்போ வந்து மதிகோதி வச்சுட்டு நீங்கள் வடை போட்டதும் வந்து கொஞ்சம் அப்படியே லைட்டாக திருப்பி விட்டுட்டே வந்து வடை போட்டிங்க அப்படின்னா அப்படியே எடுத்துக்கலாம். அதுக்குன்னு போட்டதும் திருப்பிட்டோம் அப்படின்னா வந்து அது அப்படியே வந்து உடஞ்சி போயிடும். அதனால் போட்டு ஒரு 5-6 செகண்ட்க்கு அப்புறம் வந்து திருப்பி விட்டிங்க அப்படின்னா வந்து கலர் ஈவனாக இருக்கும். வேகிறதும் வந்து சூப்பராக வேகும். ஒரு சைடு கருகி ஒரு சைடு வந்து வெள்ளையாக அந்த மாதிரி இருக்காது. அதனால் நீங்கள் வடை போட ஆரம்பித்ததும் வந்து அப்பப்போ லைட்டாக திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும் வடையை. அடுப்பு வந்து மீடியம்லேயே இருக்கட்டும். நீங்கள் வந்து அடுப்பை குறைக்கிறது அதிகப்படுத்துறது அப்படின்னா வந்து கலர் வந்து இந்த மாதிரி வராது. டேஸ்ட்டும் வந்து கருகிருச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் வந்து திருப்பி விட்டுக்கிட்டு அப்படியே வந்து நீங்கள் கலர் இந்த அளவுக்கு லைட்டாக மாறினதும் அப்படியே வந்து எடுத்துடலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. இதில் இன்னும் முருங்கைக்கீரை போட்டிருந்தீங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இதே மாதிரி வெண்டைக்காயில் கூட இந்த மாதிரி பண்ணுவாங்க, முருங்கைக்கீரையில் பண்ணுவாங்க. வாழைப்பூலேயும் வந்து பண்ணால் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது. நீங்கள் கசப்பு இல்லாத வாழைப்பூ வந்து ஃபஸ்ட்டே செலக்ட் பண்ணிக்கணும். அப்புறம்
கசப்பானது சேர்த்துட்டு வடை நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை. அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி மற்ற எல்லாத்தையும் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப தட்டை மாதிரி தட்டிடக்கூடாது. சும்மா மாவு ரவுண்ட் பண்ணிவிட்டு லைட்டாக நம்ம பிஸ்கட்கெலாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வந்து ரவுண்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும். ரொம்ப ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. அதுவும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு இது பண்ண போகிறோமோ, அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா வெந்துடும். அப்படியே வந்து மதிக்கோதியில் வந்து திருப்பி திருப்பி விட்டுட்டு இருந்தீங்கன்னா சூப்பராக வந்துடும். இது வந்து நீங்கள் வாழைப்பூ வடை வந்து தயிருக்கு சைடிஷாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். மற்றபடி பாயாசம் கூட நீங்கள் எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. எண்ணெய் வந்து நம்ம எந்த அளவுக்கு ஊற்றினோமோ அந்த எண்ணெய் அப்படியே இருந்துச்சு. அதனால் வந்து அவ்வளோ பெருசாக வந்துட்டு வடையில் வந்து எண்ணெய் அவ்வளோவா பிடிக்கல. அவ்வளோதான். கலர் வந்து ஓரளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. நமக்கு பார்த்தாலே தெரியும் வெந்திருக்கும் அப்படின்னு. இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்துடலாம். நீங்களும் இந்த மாதிரி வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நீங்கள் வாழைப்பூவுக்கு பதிலாக முருங்கைக்கீரை கூட சேர்த்துக்கலாம். மற்ற கீரையும் கூட சேர்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.